இயேசுவின் நாமத்தில் ஆண்டு சொன்ன மலர், அந்த மலர் என்ற தாய் ஆடுகள் ஆட்டு பட்டி இல்லாட்டி ஆடுகளோட சம்பந்தப்பட்ட அந்த ஆடுகள் வச்சிருக்கிற தாயார். இந்த மலரை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மலர் மேலே, அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய சக்தி வாய்ந்த கரம் அந்த மலர் என்ற தாயாரை தொடரட்டும். மகேஷ் என்ற சகோதரன், அவருடைய குடும்பங்கள், அவனுக்கு பின்னால சில இருளின் சக்தியில் இருந்து முற்றிலும் ஒரு விடுதலை கர்த்தர் இந்த ராத்திரி உள்ள கொடுப்பாராக. மகேஷ் மேல கர்த்தருடைய சக்தி இறங்கட்டும், அவன் மேல ஒரு மீட்பு உண்டாகட்டும். மனோஜ், இயேசுவின் நாமத்தினால இந்த மனோஜ் என்ற ஒரு குழப்பம் நிறைந்த ஆள் ஒரு உயிரோடு இருக்கிறாரா என்று கூட தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய தாயார் இவரை குறித்து கவலைப்பட்டு அதான் எழுதியிருக்கேன். அந்த மனோஜுடைய தாயார் இயேசுவின் நாமத்தில் அவருக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷம் உண்டாகட்டும். மனோஜ் என்ற பெயர் வழி உள்ள நபர்கள் இருப்பான, அவர்கள் மேலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். மஞ்சுளா என்ற சகோதரி ஜோமன் இருந்தா வாச ஜெபிக்கும் போது அந்த சிறு பிள்ளைகள் 2 பேரும் இருந்தாங்க. ஆதிக்கம் அதெல்லாம் கர்த்தர் அந்த மஞ்சுளா என்ற சகோதரியையும் அவருடைய குடும்பத்தையும் இயேசுவின் ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுத்தேன். இந்த ஆவிகள் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மஞ்சுளா மேல அவருடைய சக்தி வேலை செய்யட்டும். மதுமிதா, இயேசுவின் நாமத்தில் இந்த மதுமிதா என்று சொல்ற சகோதரி, தற்கொலைக்கு முயற்சி செய்கிற இந்த சகோதரி, குடும்பத்தில் பிரச்சனையோடு இந்த மகள், இந்த மதுமிதா மேல இயேசுவின் சக்தி வாய்ந்த கரம் இறங்கட்டும். Jesus will not forget you ministry. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய 9 வரங்களை பற்றி நாங்கள் ஆராய போகிறோம். முதல் என்னுடைய அறிமுகமான அந்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உலகத்திலே தலை சிறந்த ஒரு பரிசை, கிஃப்டை பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்தார். அதனாலதான் இந்த உலகத்திலேயே அவர் வெற்றியுள்ளவராய் இயேசு வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவானவர் தமது சீசர்களுக்கும் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிஃப்ட் அவருக்குள்ள இருந்தது போல அவர்களுக்குள்ளேயும் இருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்து யோவான் 14 அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்துல சொல்லுகிறார், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கத்தக்கதாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொன்னார். உண்மையிலேயே தலை சிறந்த ஒரு கிஃப்டை இயேசுவானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தலை சிறந்த ஒரு கிஃப்டை பிதாவானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்பது உலகத்திலேயே அதி தலை சிறந்த அற்புதமானவராய் எங்களுக்குள்ளே வாழ்கிறார். எனவே அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் தனிய வரவில் எங்களுக்கு வரும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கார். பாருங்க, பிதாவானவர் இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் தலை சிறந்த கிஃப்டை கொடுத்தார். இயேசுவானவர் பிதாவிடத்திலிருந்து தமது பிள்ளைகளுக்கு தலை சிறந்த கிஃப்ட் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிஃப்டை கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் தான் 9 வரங்கள். ஆமே, அந்த 9 வரங்களை பற்றி, அந்த 9 வரங்களையும் அதன் ஓர்டரை பற்றி தான் இன்றைக்கு இந்த செய்தியில நீங்கள் பார்க்க போறீர்கள். ஆமே, அந்த 9 வரங்களையும் பிரித்து நாங்கள் பார்க்க போறோம். முதல் அந்த 9 வரங்களும் எப்படி மூன்று செட்டாக பிரிந்து காணப்படுகிறது. 3ஆக அதை நாங்கள் பிரித்து படிக்க போகிறோம். அதுல நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அந்த ஒரே ஆவியானவர். இவைகள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் அந்த ஒரே ஆவியானவர். வரங்கள் 9 வரங்கள். நான் சொல்வது இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 9 வரங்களை தான் சொல்லுகிறேன். ஆனா வரங்கள் 9 அல்ல, வரங்கள் 29 வரங்கள் வேதாகமத்தில் காணப்படுகிறது. 29 வரங்கள் காணப்படுகிறது. நாங்கள் இந்த 9 வரங்கள், அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனத்திலே இருக்கக்கூடிய இந்த 9 வரங்களை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த 9 வரங்களை கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் 9 வரங்களை நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். முதல் பகுதி 3:9 என்றது போல முதல் பகுதி 3 ரெவலேஷன் கிஃப்ட், அதாவது 3 வெளிப்பாட்டின் வரங்கள். கவனிங்க, முதல் பகுதி 3 வெளிப்பாட்டு வரங்கள். அதை சொல்றது டு நோ, அறியும் வரங்கள். முதல் 3 வரங்களும் அறியும் வரங்கள். அல்லேலூயா. அதை பார்ப்போமா? முதலாவது வரம் வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தை போதிக்கும் வசனம். முதலாவது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட்
ஞானத்தை போதிக்கும் வசனம். இரண்டாவது வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது அறிவை உணர்த்தும் வரம். அல்லேலூயா, அறிவை உணர்த்தும் வரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்றது, அதாவது பகுத்தறிவின் ஆவி. ஆமென். பகுத்தறிவின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பகுத்தறியக்கூடிய ஒரு ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, முதல் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவு உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். இந்த 3 வரங்களையும் 9 வரங்கள்ல முதல் 3 வரங்களையும் சொல்றது அறியும் வரங்கள், தேவனுடைய மனதோடு சம்பந்தப்பட்டவைகள். அல்லேலூயா. அடுத்த 3 வரங்கள் 3 பவர் கிட்ஸ் என்று சொல்றது, டு டூ என்று சொல்றது, அதாவது 3 வல்லமை வரங்கள், அற்புதங்கள் அடையாளங்களை செய்யக்கூடிய 3 வல்லமை வரங்கள். அது செயல்படுகிறது. கவனிங்க, ஒரு காரியத்தை செய்யறது, அற்புதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை சுகமாக்குறது, செங்கடலை பிளக்கிறது, ஒரு வேலை, ஒரு செயலை செய்யறது. அதனாலதான் அது செயல்படும் வல்லமையான வரங்கள் என்று நான் உங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கிறேன். கவனிங்க, அந்த வரத்துல முதலாவது கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்றது, இது எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், சக்தி வாய்ந்த விசுவாசம். இது பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார், இந்த விசுவாசத்தை, சக்தி வாய்ந்த ஒரு விசுவாசம். அடுத்தது working of miracles என்று சொல்றது, அற்புதங்களை செய்கிற சக்தி. அடுத்தது அற்புதங்களை செய்கிற சக்தி. ஆமென். அற்புதங்களை செய்கிற சக்தியின் வரங்களை ஆவியானவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் வரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வியாதிகளை சுகமாக்கும் வரங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். முதலாவது பாருங்க, விசுவாச வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி, சுகமாக்கும் வரங்கள். இந்த 9 வரங்கள்ல 2வது இருக்கக்கூடிய பகுதி இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி. 3வது பகுதியை, 9 வரத்தின் 3வது பகுதியை நாங்கள் பார்க்க போறோம். இதை சொல்றது டு சே, சொல்லும் வசனம், சொல்லும் வரங்கள், சொல்லுவது. இதுல முதலாவது வசனம் ப்ரொஃபசி, தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம் பாருங்க, சொல்றது. ஆவியில நிரம்பி நாங்கள் தீர்க்க, இந்த இன்ஸ்பிரேஷன் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் வேறம். அடுத்தது அந்நிய பாஷை பேசும் வேறம். அடுத்தது இந்த 9 வரங்கள்ல 3வது பகுதி அந்நிய பாஷை பேசும் வேறம். பரிசுத்தாய வரும்போது அந்நிய பாஷை எங்களுக்குள்ள உண்டாகிறது. ஆமென். அடுத்தது அந்த அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிறது, அந்த அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுவது. ஆமென். அல்லேலூயா. இந்த 3 பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு 9 வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த 9 வரத்தையும் நாங்கள் 3ஆக பிரித்திருக்கிறோம். அதுல முதல் பகுதி வெளிப்பாட்டு வரம், அதாவது டு நோ, அறியும் வரம். அதுல ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவுணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தருகிறது. 3வது வல்லமை வரங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், செயல்படுத்தும் வரம். செயல்படுத்தும் வரம் நீங்க நோட் எழுதி கொள்ளலாம். செயல்படுத்தும் வரம், அதுல விசுவாச வரம் இருக்கிறது, அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்கிறது, அதுல சுகமாக்கும் வரம் இருக்கிறது. 3வது பகுதி சொல்லும் வரம், டு சே என்று சொல்றது, சொல்ற வரம். தீர்க்க தரிசனம் உரைப்பது, அந்நிய பாஷை பேசுவது, அந்த அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுவது. ஆமென். இந்த 9 வரங்களையும் நாங்கள் இந்த 3 பகுதியாக பிரித்து இந்த பாடத்துல படித்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதிகளை நீங்கள் உங்களுடைய ஒரு நோட் புத்தகத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்து அதன் மேல கரத்தை வைத்து, பரிசுத்த ஆவியானவரே இந்த 9 வரங்களும் எனக்குள்ள இருந்து வெளிப்படணும், பரிசுத்த ஆவியானவரே இந்த 9 வரங்களும் எனக்குள்ள வேலை செய்யணும் என்று ஆவியானவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். இந்த 9 வரங்களும் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். அல்லேலூயா. அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த 9 வரங்களும் உங்களுக்குள்ளே வேலை செய்ய முடியும். அல்லது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இந்த வரங்கள்ல சில வரங்கள் உங்களுக்குள்ளே வேலை செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியை இத்தோடு நான் முடிச்சு கொள்ள போகிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்த்தது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த 9 வரங்களை பார்த்திருக்கிறோம். அந்த 9 வரங்களையும்
நாங்கள் 3ஆக பிரித்து பார்த்திருக்கிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 12:8 10 மட்டும் வாய்த்து பார்த்தீங்கன்னா இந்த 9 வரங்களும் ஓர்டரா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க 9 வரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த 9 வரங்களை 3ஆக உங்களுக்கு பிரித்து படிப்பித்து கொடுத்திருக்கிறேன். இதை நல்லாக நீங்கள் படிச்சுட்டு அடுத்த பாடத்துல இந்த 9 வரங்களையும் நாங்கள் தனித்தனியாக, அதாவது இந்த 3 செட்டையும் ஒவ்வொரு 3 வரங்களையும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். நிச்சயமா ஆவியாருடைய சக்தி, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஆளுகை செய்யும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வேலை செய்வார். இந்த வரங்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் சபையிலும் ஆவியானவர் நிறைவாக ஊற்றி இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறது. இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருந்த அந்த வரங்கள் வெளிப்படும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த வரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அற்புதத்தை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆமென்.